World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஈன்றெடுத்த தாய் தந்தையின் பாதம் பணிந்து குலதெய்வ ஆசியோடு குருளின் அருளோடு நமது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையும் இணைந்து வழங்கும் ஆன்லைன் வகுப்பு 17/6/2026 அன்று நடைபெறுகிறது. இந்த வகுப்பு பற்றிய விரிவான விளக்கங்கள் என்னென்னு நம்ம பார்ப்போம். 17ஆம் தேதி நடக்க போகிற வகுப்பு பார்த்திங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு 27 நட்சத்திரத்தில் நின்ற பலன்களும் பரிகாரங்களும் கோவில்களும் அப்படிங்கிற ஒரு வகுப்பு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரை குரு நின்ற பலன்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம இது பண்ணுறோம். பொதுவாகவே ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறவர் நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், ஜாதகருக்கு பலன்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. குருவை தனகாரகன்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. குருவை பற்றிய நிறைய விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் அந்த குரு எல்லா ஜாதகருக்குமே, எல்லா லக்னக்காரங்களுக்குமே எல்லா இடத்துல அமரும் போது நல்ல பலனை தராரா இல்லையா, இல்லை ஏன் குரு நல்லா இருந்தால் கூட சில பேர்த்தால் ஒரு பொருளாதார உயர்வு இல்லை, வாழ்வில் வெற்றி பெற முடியல, திருமணம் தடை அப்படிங்கிற விஷயம் வருது, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் தடை வருது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்க்கும் இடம் நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு எல்லா இடத்துல நின்னாலுமே பால் பண்ணுமா, இல்லை குரு பார்க்குற இடம் நல்லா இருக்குமா, எந்த ராசிக்கு குரு நல்லதை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தான் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படின்னா, குரு 12 பாவங்களில் நின்ற பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகுப்பில் சொல்லித்தர போகிறோம். குரு லக்னத்தில் இருந்தால் என்ன பலன், 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன், 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன், 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்த விரிவாக நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, குருவோடு சேர்ந்த கிரகங்கள் எப்போவுமே சொல்லுவாங்க குருவை பற்றி, பொன்னவன் தனித்து இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதாவது குரு தனித்து இருந்தாவே பலன் கம்மி, குரு தனித்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருவோட ஒரு கிரகம் சேரும்போது அந்த கிரகத்தோட பலனையும் சேர்த்து குருவும் அந்த கிரகமும் சேர்ந்து அந்த ஜாதகருக்கு தருவாங்க. அப்போ குருவோட சூரியன் சேர்ந்தால் என்ன பலன், குருவோட சந்திரன் சேர்ந்தால் என்ன பலன், குரு ராகு சேர்க்கைனா என்ன பலன் அப்படிங்க. அப்போ குரு சந்திரன் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. குரு செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கள யோகம்பாங்க. குரு ராகு சேரும்போது குரு சண்டால யோகம்பாங்க. இந்த குரு ராகு சேர்க்கையெல்லாம் ஒரு விதத்தில் பெரும் பணத்தை கொடுக்கும். அதே மாதிரி குரு கேது சேரும்போது கேல யோகம்னு சொல்லுவாங்க. கோடீஸ்வர யோகம் அப்படின்னு இதுக்கு பேர். இது நாணயத்தின் மூலமாக இவங்களை அருளில் பெரிய பொறுப்பில் உட்கார வைக்குமா, இல்லை பொருளில் இவங்களுக்கு பெரிய பொருட்கள் கிடைக்குமா, பொருளாதார உயர்வு கொடுக்குமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த குரு கூட சேர்ந்த கிரகங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது குரு 27 நட்சத்திரத்தில் நின்ற பலன்கள் அப்படிங்கிறோம். அப்போ குரு 27 நட்சத்திரத்தில் நிற்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். இப்போ பொதுவாக அஸ்வினி எடுத்துக்கிட்டோம்னா, அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் இருக்குது. அப்போ அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். அதோட டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டால் சூரியனாக இருக்கும். அப்போ அங்கே கேது சூரியன் சேர்க்கை ஏற்படுது. நின்ற வீடு அப்படிங்கும்போது செவ்வாய். அப்போ குரு அங்கே அமரும்போது அங்கே செவ்வாயோட எனர்ஜி, கேதுவோட எனர்ஜி, சூரியனோட எனர்ஜி மற்றும் குருவின் தன்மைகள் வெளிப்படும். அப்போது ஒரு நட்சத்திரத்தில் குரு நிற்கும் போது 4 விதமான தன்மைகள்லாம் வெளிப்படும். அப்போ அஸ்வினி முதல் ரேவதி வரை குரு நிற்கும் போது என்னென்ன பலன்கள், சில நேரங்களில் அந்த குரு நின்றது நமக்கு நல்லதை செய்யுமா, அதாவது சுப பலன் வருமா, அசுப பலன் வருமா, சாபத்தை பெற்றிருக்கிறோமா, தோஷத்தை பெற்றிருக்கிறோமா, அல்லது பாவத்தை பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிற விஷயம் நம்ம அந்த நட்சத்திரத்தை வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இப்போ அஸ்வினியில் குரு இருக்குன்னா கண்டிப்பாக தாய்வழி கர்மா அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதில் கருக்கலைப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் அப்படின்னா கருக்கலைப்பு ஏற்படும். பூர நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு குருவுக்கு நிந்தனை செய்தல், துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பூரட்டாதிலாம் இருக்குது அப்படின்னா பொருளாதார குற்றம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம செஞ்சுருப்போம். மிருகசீரிசத்தில் இருக்குன்னா பொருளாதார குற்றம் செஞ்சுருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே திருவாதிரையில் இருந்துன்னா ஒரு குழந்தை அவங்க வீட்டில் அகால மரணம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சதயத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலையாட்கள் கிட்ட பணத்தை ஏமாற்றி மோசடி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு கர்மா அப்படின்னு சொல்லலாம், ஒரு சாபம்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களுக்கு குரு நின்ற பலன்களை நாம் சொல்லலாம். அடுத்தது லக்ன வாரியாக ஒரு பாவம் அப்படின்னு இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம பிறந்த லக்னம் மேஷம் அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 லக்னம் வரும். ஒருவேளை இப்போ நான் கன்னி லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ கன்னி லக்னத்துக்கு ஆதிபத்தியம் என்ன பெறாருன்னா குரு. 27 நட்சத்திரத்தில் அந்த கன்னி லக்னத்துக்கு ஆதிபத்தியம்ங்கிறது
4வது ஆதிபத்தியமும் 7வது ஆதிபத்தியமும் குரு பெறார். அப்போ பாவ ஆதிபத்தியம் மூலமாக 27 நட்சத்திரத்தில் எங்கே நிற்கிறாருன்னு நம்ம எடுக்கும்போது, இப்போ குரு கன்னி லக்ன அதிபதி ஒரு ஜாதகர் இருக்கார். குரு வந்து 4, 7 கூடியவர். அவர் போய் 11ஆம் இடத்துல இருக்கார். நம்ம பார்த்தோன்னா பொதுவாக என்ன சொல்லிடுவோம், 11ஆம் இடத்துல வந்து குரு வந்து யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே 11ஆம் இடத்துல எடுக்கும்போது அந்த கன்னி லக்னத்துக்கு 11ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சரியான அமைப்புன்னு சொல்ல முடியாது. அப்படியே பார்த்தாலும் அங்கே உள்ள நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம்னு வருது. அப்போ தாராபலன் அடிப்படையில் பார்க்கும்போது புனர்பூஷ நட்சத்திரம் நல்ல யோகத்தை தரும், ஆயில் நட்சத்திரம் யோகத்தை தரும், பூச நட்சத்திரம் வந்து பெருசாக யோகம் தராது. இருந்தாலுமே இவங்களே ஒரு பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்னு எடுத்துக்கிட்டோம்னா பூராட நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரம் வேதை நட்சத்திரமாக வரும். அப்போ குரு போய் அங்கே அமரும்போது அந்த குருவின் தன்மை வந்து கெட்டு போயிடும். அப்போ குரு காரகத்துவமான ஆதிபத்தியமான வீடுன்னு எடுக்கும்போது 4, 7. அப்போ 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த வீடு, மனை, தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்தை வந்து குரு வந்து பெரிய ஒரு விதத்தில் தரமாட்டார். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒன்றா வாழ்க்கை துணை அல்லது 2வது குழந்தை அல்லது சமுதாயம் அல்லது அவங்களுக்கு உரிய ஒரு வியாபாரம், வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிற விஷயத்துலையும் பல சோதனைகள் தர மாதிரி இருக்கும். அப்போ லாபமே தருவார் 11ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது, அப்போ அந்த இடங்களை பார்க்கும்போது சுப பார்வை அப்படின்னு எடுத்துக்கும் போது மறுபடியும் நம்ம பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு சுப ஸ்தானங்களை பார்க்குறதில்ல. 3, 6 பார்க்கும்போது ரொம்ப 3, 5, 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வந்து 5ஆம் இடம் மட்டும் ஓரளவு சுபத்தன்மை தரும் குரு பார்க்கும்போது. அப்போ ஆதிபத்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். அது ஒவ்வொரு லக்ன ரீதியாக பார்க்கணும். அதுக்கான விளக்கங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் குரு நின்ற நட்சத்திரத்தை வைத்து நம்ம விளக்கங்கள் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அடுத்தது குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள். பொதுவாகவே குரு சாபம் அப்படிங்கிறது டிஎன்ஏ எனர்ஜி. மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம் இது வந்து குருவுடைய எனர்ஜி பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது, குருவோட தொடர்பு பெறுது அல்லது குரு திசை நடக்குது அல்லது கோச்சாரத்தில் அந்த கிரகங்களில் குரு அந்த நட்சத்திர அமைப்பில் குரு வரும்போது என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி காலத்தில் குரு நின்ற நட்சத்திரம். இப்போ கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புனர்பூஷ நட்சத்திரத்தில் குரு போயிட்டுருக்காரு. இப்போ ஒருத்தருக்கு ஒரு தசை நடக்குது, ஒருவேளை குரு தசையும் நடக்குது. ஒரு மேஷ லக்னக்காரங்க குரு தசை 9, 12 வர்றாரு, புனர்பூஷ நட்சத்திரத்தில் போகுது. அப்போ அவரோட தசாபத்தியும் குருவாக இருக்கும்போது 9, 12 ஒருவேளை அவருக்கு வந்து 6ஆம் இடத்துல ஒரு குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எப்படி எடுக்கணும்னா 9, 12 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அப்போ 6ஆம் இடம் என்ன சொல்லு, ஒரு ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லி ஒரு வேலைன்னு சொல்லும். நட்சத்திர வாரியாக குரு கோஷாரத்தில் போகும்போது எங்கே போகிறாருன்னா வதை அஸ்வினிலேயே பிறந்திருக்காரு அப்படின்னா வதை நட்சத்திரம்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வதை நட்சத்திரத்தில் போகும்போது அவருக்கு வேலை விஷயமா ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் அல்லது நோய் தீவிரமாகும், இல்லை நோய்க்கு ஒரு மருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பலன்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது 27 நட்சத்திரங்களுக்கு பரிகாரங்கள். எப்படி பரிகாரங்கள் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ குரு என்பது மரத்தை குறிக்கக்கூடியது, விருஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக விருஷங்கள் இருக்குது, 12 ராசிக்கும் தனித்தனியாக விருஷங்கள் இருக்குது. அப்போ குரு சரியில்லாமல் இருக்குது ஜாதகத்தில் அப்படிங்கும்போது அந்த நட்சத்திர விருஷங்களை வந்து நம்ம தானமாக தரணும் அல்லது நட்டு பராமரிச்சுட்டு வரணும். அதே மாதிரி அந்த விருஷங்கள் இருக்க ஆலயங்கள் இருக்குது, அந்த ஆலயங்களில் போய் வழிபாடு செய்யும் போது அந்த குரு தோஷம், குரு சாபம் நிவர்த்தி அடைகிறது. அதே மாதிரி வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா குரு அப்படின்னாவே நமக்கு ஆன்மீக பெரியோர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், ஜோதிடர்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ இவங்களையெல்லாம் வணங்கி ஆசி பெற்று அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், வஸ்திர தானம் அப்படிங்கிறது, ஆடை தானம், மஞ்சள் ஆடை தானம் அப்படிங்கிறது வணங்கிட்டு வரலாம். சிறு குழந்தைகளுக்கு இல்லை கல்வி உதவி அப்படிங்கிற விஷயம் பண்ணலாம், லட்டு தானம் செய்யலாம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரத்தில் பண்ணலாம். தான தர்மம்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து குரு அப்படின்னாவே கல்வி அதிபதியாக வர்றதுனால கல்வி அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கலாம். நல்லா பண வசதி இருக்குது, எனக்கு எல்லா விதத்துலையும் இருக்குது, பட் ஆனால் குரு கெட்டிருக்கு, அதுக்கான பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறோம். சொர்ண தானம் பண்ணலாம், மரங்கள் விருஷங்கள் தானம் பண்ணலாம். கோவில்களில் வந்து பராமரிப்பு பணிகள் செய்கிறதுக்காக விஷயங்கள் பண்ணலாம். கோவில்களில் ஏதாவது மரத்தாலான கதவுகள் செய்கிறது அல்லது மரத்து சம்மந்தமான விஷயங்கள் செய்கிறது எல்லாமே நம்ம பண்ணித்தரலாம். தாந்திரிகம் அப்படிங்கும்போது குருவை வசியப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் தாந்திரிக விஷயங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு தாந்திரிகத்தில் வந்து குருவுக்குரிய மந்திரங்கள் சொல்லி
வழிபாடுகள் பண்ணுறது. இப்போ வசிய மூலிகைகள்னு நிறையா வச்சுருக்கோம். குருவுக்குரிய வசிய மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகளை வச்சு நம்ம குரு தன்மையை நம்ம வளர்த்துருக்கணும். அந்த குருவை நம்ம வந்து பொன்னவனை நமக்கு வந்து கட்டுப்பட்டு வச்சு நமக்கு பொருளாதார வளத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாந்திரிக பரிகாரங்கள் கொடுக்குறோம். ஆலயங்கள் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 27 நட்சத்திரத்துக்குரிய ஆலயங்கள், 27 நட்சத்திர விருட்சங்களுக்குரிய ஆலயங்கள், 27 நட்சத்திரத்துக்குரிய குரு சாப நிவர்த்தி பெற்ற ஸ்தலங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் கொடுக்குறோம். 12 பாவங்களுக்குரிய ஆலயங்களும் கொடுக்குறோம். அதாவது 12 ராசிகளுக்குரிய ஆலயங்கள் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில ஜாதகத்தில் வந்து குரு பரிவர்த்தனையாக இருக்கும், குரு வக்ரம் அடைஞ்சிருக்கும். அப்புறம் இந்த வக்ரம் பரிவர்த்தனை அப்படின்னாவே மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பரிவர்த்தனை ஆகும்போது ஒரு ஜாதகருக்கு குரு பரிவர்த்தனை ஆகுது, எந்த ஆலயத்துக்கு போனால் அவர் வந்து வெற்றியாளராக மாறலாம், வக்ரம் பெற்ற எந்த ஆலயத்துக்கு போனால் வெற்றியாளராக மாறலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நம்ம ஜாதகத்தில் வக்ரம் பெற்றிருந்தால் திசை மாறி இருக்கக்கூடிய ஆலயங்கள் வழிபாடு பண்ணலாம். பொதுவாக பாருங்கள், இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு ஒரு வக்ரம் பெற்றிருக்கு அப்படின்னா குரு வந்து குருவித்துறை அப்படிங்கிற இடத்துல வந்து திசை மாறி இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடிஸ்தலம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த மாதிரி 4 திசைகளுக்கும் 4 கோவில்கள் உண்டு. அதையும் நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். பரிவர்த்தனைக்கும் குருஸ்தலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாப விமோசனம் பெற்ற ஸ்தலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குருவுக்கு அதிதேவதையாக தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறோம். அப்போ தட்சிணாமூர்த்தியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி மேதா தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தி அப்படி சொல்லிட்டு ஒரு 12 வகையான தட்சிணாமூர்த்திகள் இருக்குது. அப்போ அந்த தட்சிணாமூர்த்திகள் 12 பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17/6/2026 அன்னைக்கு ஈவினிங் 5 to 10 நடக்குது. வகுப்பு கட்டணம் வந்து 500 ரூபா தான். அப்போ ஒருத்தங்க பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்னாவே குரு தான் வேணும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறோம். குரு நல்லா இருந்தாவே போதும், பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு வந்து ஜாதகத்தில் தனகாரகன் சொல்கிறோம். தனகாரகன், அப்புறம் கல்வி விஷயம், அப்புறம் எல்லா விஷயமே குரு நல்லா இருந்தால் எல்லாமே கிடைக்குங்கும்போது, அப்போ இந்த குருவை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாதகத்தில் குருவை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வகுப்பு வந்து ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும். எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளையும் சேர்ந்து நடத்துகிற வகுப்பு. அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.